எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே எண்கணிதம். எண்கணித முறையில் பெப்சி உமா அவர்களின் வாழ்க்கை ரகசியங்கள். பெப்சி உமா அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 18, 1974 என்ற எண்களின் அடிப்படையில் பிறந்த எண் 18 மற்றும் விதி எண் 38 என்ற எண்களின் வழியாக பெப்சி உமா அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு வலுவான உள்ளுணர்வு சக்தி கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு இயல்பாகவே ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் மற்றும் உத்வேகத்தையும் தரும் ஆற்றல் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் எந்தவித பிரதிபலன்களும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களின் எதிர்மறையான மனநிலையில் இருந்து அவர்களுக்கு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி மேம்பட்ட பாதையில் செல்வதற்கான வழிகாட்டும் சக்தி கொண்டவராகவே இருக்கிறார். பெப்சி உமா அவர்கள் மற்றவர்கள் மீது ஆழமான அனுதாபத்தையும் சமாதானத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராகவும் பெரிய லட்சியங்கள் மற்றும் நோக்கத்திற்காக உழைக்கும் திறனை கொண்டவராக இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் கலை, இசை, எழுத்து, பேச்சு அல்லது வேறு ஆக்கப்பூர்வமான வடிவங்களிலும் தன்னுடைய உணர்வுகளையும் உள்ளுணர்வுகளையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றலை கொண்டவராக இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் அதிக அளவில் உணர்ச்சி வசப்படுபவராகவே இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவராகவும், ஆனால் இவருடைய தலைமை பண்பு அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு வழிகாட்டும் சேவை செய்யும் தலைமையாகவே இருக்கும். பெப்சி உமா அவர்கள் தடைகளை தாண்டி தன்னுடைய இலக்குகளை அடைவதில் மிகவும் உறுதி மற்றும் விடா முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடுவார். மேலும் பெப்சி உமா அவர்கள் நிதி விஷயங்களில் நல்ல புரிதல் மற்றும் மேலாண்மை திறன் கொண்டவராகவும் செல்வத்தை ஈர்ப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் வல்லவராகவே இருப்பார். மேலும் பெப்சி உமா அவர்கள் பரந்த மனம் கொண்டவராகவும் சமூக நலனில் அக்கறை கொண்டு பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவராகவும் இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் தன் நலனை விட பிறர் நலனில் அதிக அக்கறை மற்றும் தியாக மனப்பான்மை கொண்டவராக இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் பெரிய தொழில்களை உருவாக்கி மிக குறுகிய காலத்தில் அல்லது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கும் அபார சக்தி கொண்டவராகவே இருக்கிறார். பெப்சி உமா அவர்களின் நோக்கமானது தனிப்பட்ட அளவில் இல்லாமல் சமூக அல்லது உலகளாவிய நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். பெப்சி உமா அவர்கள் பல உறவுகளையும் சூழ்நிலைகளையும் கடந்து வருபவராக இருந்தாலும் இதுபோன்ற கடந்த கால நிகழ்வுகளை பாடங்களாக்கி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை மிகவும் எச்சரிக்கையுடன் நடத்தி செல்வார். மேலும் பெப்சி உமா அவர்கள் மிகவும் பொறுமைசாலியாகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவராகவும் மற்றவர்களின் குறைகளை எளிதில் மன்னித்துவிடும் தனித்தன்மையான பண்புகளை கொண்டவராக இருக்கிறார். இதன் காரணமாகவே ஏராளமான ரசிகர் பட்டாளம் இவருடைய நிகழ்ச்சிகளுக்காக இன்றளவும் ஆர்வத்தோடு காத்து கிடக்கின்றனர். பெப்சி உமா தன்னுடைய குழந்தை பருவத்தில் சாதாரண விஷயங்களில் ஆழ்ந்த அர்த்தத்தை கண்டுபிடிப்பவராகவும் சமூக அக்கறை கொண்டு சக நண்பர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவ முன்வருவதோடு சுதந்திரமாக சுய பாதையில் செல்ல அதிக விருப்பம் கொண்டவராக இருந்திருப்பார். பெப்சி உமா அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதுகளில் எதிர்காலம் மற்றும் பெரிய திட்டங்களை பற்றிய அதிக சிந்தனைகளோடும் சமூகத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக மக்களுக்கு நல்வழி காட்டும் தொழில்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு பிறருக்காக தன்னுடைய தனிப்பட்ட ஆசைகளை தியாகம் செய்யும் சமூக அக்கறை கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்கள் சில சமயங்களில் பதட்டம் மற்றும் மன அழுத்தம் கொண்டவராகவும் இதுபோன்ற சமயங்களில் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீகத்தின் உயர்வான நிலையை அடையும் மனப்பக்குவம் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்களின் கலைப்பயணம் என்பது தனித்துவமாகவும் ஆழமான நோக்கம் கொண்டதாகவும் வெறும் அழகுணர்ச்சி சார்ந்ததாக இல்லாமல் சமூக சிந்தனைகளையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்துவதாகவே இருக்கும். பெப்சி உமா அவர்கள் தன்னுடைய கனவுகள், உணர்வுகள் மற்றும் உலகத்தை பற்றிய நுண்ணிய பார்வைகளை தன்னுடைய கலை படைப்பின் மூலமாகவே வெளிப்படுத்துவார். பெப்சி உமா அவர்களின் கலை படைப்புகள் யாவும் பார்ப்பவர் மனதில் ஒரு விதமான
ஆழ்ந்த புத்துணர்வு மற்றும் தெளிவான சிந்தனைகளை தூண்டி பரவசப்படுத்துவதாகவே இருக்கும். மேலும் பெப்சி உமா அவர்கள் தன்னுடைய கலை படைப்புகளில் மனிதாபிமானம், சமூக பிரச்சனைகள், மனித உரிமை போராட்டங்கள் மற்றும் உலக அமைதி சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதோடு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளை பரப்புவதில் வல்லவராகவே செயல்படுவார். பெப்சி உமா அவர்கள் தன்னுடைய கலை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பதோடு சவால்களை சந்தித்தாலும் தன்னுடைய கடமையிலிருந்து பின்வாங்காமலும் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆழ்ந்த அர்ப்பணிப்பு குணம் கொண்டவராகவே இருக்கிறார். மேலும் பெப்சி உமா அவர்களின் வசீகரமான குரல் வளம் வெறுமனே ஒரு இனிமையான குரலாக மட்டும் இல்லாமல் அவரது தனித்துவமான அடையாளமாகவே மாறியது. பெப்சி உமா அவர்களின் குரல் வளம் இயற்கையான கனிவோடு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவர்களுக்கு இதமாகவும் அமைதியாகவும் ஒலித்தது மட்டுமில்லாமல் பரபரப்பான சூழலிலும் பெப்சி உமா அவர்களின் குரல் அமைதியையும் புத்துணர்வையும் தரக்கூடியதாகவும் உச்சரிப்பு தெளிவாகவும் சொற்கள் சிதையாமல் கேட்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இருந்தால் 90களில் தொலைக்காட்சி பார்க்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் பெப்சி உமாவை நெருக்கமாக்கியது. மேலும் பெப்சி உமா அவர்கள் பேசத் தொடங்கியதும் மக்கள் தங்களுடைய பேச்சுக்களை நிறுத்தி கொண்டு அவருடைய பேச்சை கேட்க ஆரம்பிப்பார்கள் என்னைப் போலவே. மேலும் பெப்சி உமா அவர்கள் பாடும் பாடல்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய குரலிலும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் அவரிடம் மட்டுமே இருந்தது. பெப்சி உமா அவர்கள் சாதாரண தொகுப்பாளராக இல்லாமல் தனது குரலால் ரசிகர்களை ஈர்க்கும் அற்புத கலைஞராக அவரை உயர்த்தியதோடு அவரது குரல் இசையோடு இணைந்து மந்திரத்தைப் போலவே செயல்பட்டது. பெப்சி உமாவின் குரலில் எப்போதும் நேர்மறை ஆற்றல் இருப்பதோடு அவர் பேசும் போதும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதும் அந்த குரலை கேட்பவர்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்ததோடு பெப்சி உமா அவர்கள் அடிக்கடி பயன்படுத்திய கீப் ட்ரை கீப் ஆன் ட்ரை போன்ற வாசகங்கள் அவரது குரலின் துணியால் மேலும் வலுப்பெற்று ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்ததோடு பெப்சி உமா அவர்களின் குரல் கேட்டாலே ஒரு நல்ல புத்துணர்வு ஏற்படும் என்று பல ரசிகர் பட்டாளங்கள் இன்றும் அவரை வாயார புகழ்ந்து தள்ளுகிறார்கள். மேலும் பெப்சி உங்கள் சாய்ஸ் என்பது தொலைபேசி வழியாக ரசிகர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சியாகும். சில சமயங்களில் ரசிகர்கள் கேட்கும் பாடல்கள் கிடைக்காமல் போகலாம் அல்லது சில மணி நேர முயற்சிகளுக்கு பிறகுதான் இணைப்பு கிடைக்கும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் ரசிகர்களுக்கு நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் தருவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்ற அர்த்தத்தில் கீப் ட்ரை கீப் ஆன் ட்ரை என்பது ஊக்குவிக்கும் வாசகமாக இருந்தது. வாழ்க்கை என்பது எப்போதும் வெற்றியின் பாதை மட்டுமல்ல, பல தடங்கல்களையும் தோல்விகளையும் தரவல்லது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் மனம் தளராமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் மறைமுகமாக தன் ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தினார். பெப்சி உமா அவர்கள் ஒரு விஜேவாக வெறும் பாடல்களை போட்டுவிட்டு போகாமல் தனது நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல செய்தியையும் பரப்ப விரும்பினார். நாளடைவில் இந்த வாசகம் பெப்சி உமாவின் அடையாள சொல்லாகவே மாறியது. பெப்சி உமா இந்த வாசகத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் ரசிகர்கள் இது பெப்சி உமாதான் என்று உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டனர். இது மக்களுக்கும் பெப்சி உமாவிற்கும் இடையே ஒரு தனிப்பட்ட பந்தம் மற்றும் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு சின்னத்திரை நட்சத்திரம் தனது ரசிகர்களுடன் ஒரு தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள இது ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்தது. மேலும் பெப்சி உமா அவர்களுக்கு திரைப்படங்களில் நடிக்க பல வாய்ப்புகள் வந்தும் அவர் அதை மறுத்து விஜே பணியிலேயே கவனம் செலுத்தினார். பெப்சி உமா அவர்களின் கீப் ட்ரை கீப் ஆன் ட்ரை வாசகமானது ரசிகர்களுக்கு நம்பிக்கையையும் நேர்மறை எண்ணங்களையும் விதைத்து பெப்சி உமா அவர்கள் வெறும் தொகுப்பாளினியாக இல்லாமல் வாழ்க்கை பயிற்சியாளராகவும் உத்வேகம் அளிக்கும் ஆளுமையாகவும் பெப்சி உமா அவர்களை உயர்த்தியது. இதுவே பெப்சி உமா அவர்களை லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் மனதிலும் 90களின் தொலைக்காட்சி வரலாற்றிலும் நீங்கா இடம் பிடிக்க செய்தது. மேலும் பெப்சி உமா அவர்கள் முதிர்ந்த காலத்தில் தன்னுடைய உள்ளுணர்வு ஆற்றல் மற்றும் மனிதாபிமான செயல்களால் தான் சார்ந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய நேர்மறை மாற்றத்தை கொண்டு வருவதோடு பெப்சி உமா அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உத்வேகமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும். பெப்சி உமா அவர்களின் பெயரும் புகழும்
தலைமுறைகள் கடந்து நிலைத்து நிற்பதோடு தன்னுடைய ரசிகர்களின் மனதில் வானில் தோன்றும் பௌர்ணமி நிலவாக என்றென்றும் ஜொலித்து நிலைத்து நிற்பார். நன்றி, வணக்கம்.